வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான மலையாள படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல நிறைய மிஸ்ட்ரி இருக்கும், நிறைய ஃபேண்டசி எலிமெண்ட் இருக்கும், அதே மாதிரி த்ரில்லிங்காவும் கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் வச்சிருப்பாங்க. இந்த படத்தோட பேரு மார்ஜாரா ஒரு கல்லு வச்ச நுண்ணா அப்படின்றது. படம் ஸ்டார்டிங்லாம் கொஞ்சம் ஸ்லோவா தான் போயிட்டு இருக்கும். ஆனா முடிவு வர வர நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே அனிமேஷன்ல ஒரு விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. அகல்யான்னு ஒரு அழகான பொண்ணு கௌதம ரிஷி அப்படின்ற ஒரு முனிவரை கல்யாணம் பண்ணிருப்பாங்க. ரெண்டு பேருமே சந்தோஷமா தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த அகல்யா மேல இந்திரனுக்கு ஒரு கண்ணு இருக்கு. அவங்க கூட ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. கௌதம ரிஷி வெளியே போறாரு. அந்த டைம் இந்திரர் இருக்காரு பாத்தீங்களா, அவரை மாதிரி மாறிடலான்ற மாதிரி அந்த கௌதம ரிஷி மாதிரி மாறிடுறாரு. சோ கௌதம ரிஷி தான் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி அகல்யா ஒன்னா இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா இருந்துட்டு இருக்கும் போதுதான் உண்மையான கௌதம ரிஷி இந்த இடத்துக்கு வராரு. இதை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. ரெண்டு பேர் மேலேயும் கோவப்படுறாரு. அப்படி கோவப்பட்டவர் என்ன பண்றாருன்னா அகல்யாக்கு சாபம் கொடுத்துடுறாரு. அதனால அவங்க ஒரு சிலையா மாறிடுறாங்க. அதுக்கப்புறம் கடவுள் தான் இவங்களை நார்மலா மாத்திருப்பாரு. இந்த ஸ்டோரியை எதுக்காக காட்டுறாங்கன்றது கதை போக போக உங்களுக்கு புரியும். படத்தோட ஸ்டார்டிங் சீனே சாந்தனு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோவா இருப்பாரு. என்னாச்சுன்னு தெரியல, ரொம்ப பதட்டமா இருக்காரு. இப்போ ஒரு இடத்தை விட்டு வேகமா கிளம்பிட்டு இருக்காரு. பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணி வர மாதிரியே இவருக்கு தோணுது. யார் வரான்ற மாதிரி திரும்பி பாக்குறாரு. வந்த நபர் மண்டிலேயே அடிச்சிடுறாரு போல. இவர் காயப்பட்ட மாதிரி கீழே விழுந்து கிடக்கிறாரு. இப்ப விழுந்து கிடக்கிறவரை அந்த நபர் இழுத்துட்டு போற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இங்கதான் படத்தோட டைட்டிலே போடுறாங்க. சில மாசங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இப்ப சாந்தின்னு ஒருத்தங்க காலையில பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பூஜை பண்ணவங்க பெட்ரூம் போறாங்க. அந்த இடத்துல இவங்க ஹஸ்பண்ட் உட்காந்து இருக்காரு போல. ஏற்கனவே இவங்க ஒன்னா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க குளிச்சுட்டு வந்திருக்காங்க. திரும்பி ஹஸ்பண்ட் ரொமான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சாந்தி வேணா வேணான்னு சொல்றாங்க. ஆனா ஹஸ்பண்ட் கேட்க மாட்டாரு. இவங்க கூட ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப சாந்தி இருக்காங்கல்ல, நீ ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கியான்ற மாதிரி கேக்குறாங்க. கண்டிப்பா செகண்ட் ரவுண்டு போலாம், ஸ்ட்ரென்த்தா தான் இருக்குன்னு சொல்லிட்டாரு. நான் அதுக்கு கேட்கல, என் ஹஸ்பண்ட் வந்துட்டாரு, சீக்கிரமா பின்வழியா ஓடுன்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற இவர் ஷாக் ஆகி ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் இது ஹஸ்பண்ட் இல்ல கள்ளக்காதலன் அப்படின்றது தெரிய வருது. இவங்க ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருப்பாரு. இப்பதான் வீடு வந்து சேர்றாரு. வந்தோடனே ஒய்ஃபை கிஸ் பண்றதுக்கெல்லாம் ட்ரை பண்றாரு. நீங்க போய் முதல்ல குளிச்சுட்டு வாங்க, சாப்பிடுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி குளிக்க போறன்ற மாதிரி ஹஸ்பண்டுமே குளிக்கிறதுக்காக போறாரு. அப்பன்னு பார்த்து பாத்திரம் வெல்ற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன பாத்திரம் வெல்ற மாதிரி சவுண்ட் கேக்குதுன்னு கேக்குறாரு. ஒன்னும் இல்லங்க, பூனை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி இவரும் குளிக்கிறதுக்கு போயிடுறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல வெளியே வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இவர் அடிக்கடி லேட்டா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காருல, அதுக்கு காரணம் என்னன்ற மாதிரிலாம் ஒய்ஃபு கேக்குறாங்க. ஒரு திருடனை தேடிட்டு இருக்கேன், இவன் கொஞ்சம் வித்தியாசமான திருடனா இருக்கான். வீட்டுல தனியா இருக்காங்கல்ல, அந்த லேடிஸ பேசி செடியூஸ் பண்ணிடுறான். அந்த லேடிஸை ஏமாத்தி அவங்க வீட்டுல இருக்க பொருள் எல்லாம் திருடுறான். இந்த மாதிரி பல வீட்டுல இவன் வேலையை காமிச்சிருக்கான். சீக்கிரமே அவனை கண்டுபிடிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப இவரோட அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து கால் வருது. சார் வேற சில வீட்லயும் அவன் ஏமாத்தி இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் தகவல் கிடைக்குது. எப்படியாவது சீக்கிரமா பிடிக்கணும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் இந்த இடத்துல கோவப்பட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி ஒரு ஹோட்டலை நமக்கு காட்டுறாங்க. இங்க வேலை பார்க்குற பையன் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு ரூம்க்கு வந்து ஒருத்தர் எழுப்பி விடுறான். இவர் வேற யாரும் கிடையாது, ஸ்டார்டிங்ல காமிச்ச சாந்தனுவா தான் இருப்பாரு. இப்பதான் நயன்தாரா சமந்தா கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன், ஏன்டா பாதியிலேயே கெடுத்துட்டு அப்படின்ற மாதிரிலாம் சாந்தனு இந்த பையன் மேல கோவப்பட்டு இருக்காரு. இதுக்கப்புறமாவது தூங்கிட்டு இருக்கும் போது என்ன எழுப்பாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போ ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க பேரு மேரி அப்படின்றது. இவங்க ஹஸ்பண்ட் பிசினஸ் மேனா இருப்பாரு. கிளம்பி போறாரு. இவங்க இருக்காங்கல்ல, எதிர இருக்க சாந்தனுவை பார்த்து சிரிக்கிறாங்க. சாந்தனுவை இவங்களை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. ரெண்டு பேருக்குள்ளயும் பழக்கம் போதா என்னன்னு தெரியல. சாந்தனுவை பொறுத்த வரைக்கும் ஒரு அண்ணன் கிட்ட தான் வேலை பார்க்கறாரு. அந்த அண்ணனும் போன விஷயம் என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அந்த பொண்ணுகிட்ட நல்லா பழகிட்டேன், சீக்கிரமே நீங்க சொன்னதை எடுக்கிறன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த அண்ணன் இருக்காருல, அங்க ஒரு சிலுவை இருக்கும், அதை மட்டும் எடுத்துட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டாரு. அதுக்கு தான் சாந்தனு எடுக்கிறன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த சாந்தனு காலையில மேரின்னு ஒருத்தங்களை பார்த்து சிரிச்சாரு பாத்தீங்களா, இப்ப அவங்களோட வீட்டுக்குள்ள தான் திருட்டுத்தனமா போலான்னு நினைக்கிறாரு. சிசிடிவி இருக்கு, அது கண்ணுல மாட்டாம நம்ம போனோன்ற மாதிரி இவர் கவனமா வந்துட்டு இருக்காரு. இவர் வீட்டுக்குள்ள வரும்போது யாரோ சட்டுன்னு கதவை சாத்துறாங்க. இவர் பயந்த மாதிரி திரும்புறாரு. பார்த்தா அந்த இடத்துல மேரி தான் இருக்காங்க. வரதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமான்ற மாதிரி கேக்குறாங்க. பின்ன உன்னோட ஹஸ்பண்ட் எல்லா இடத்தையும் சிசிடிவி கேமரா வச்சிருக்காரு, அதுல படாம வேற வரணும்ல, அதனால தான் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. ரொம்ப நாளாவே இவங்களுக்குள்ள பழக்கம் போயிட்டு இருக்கு போல. இப்ப இவர் இருக்கார்ல, நெருங்கி வந்து இவங்க கூட ரொமான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க இருக்க பொருள் எல்லாம் கீழே விழுந்துருது. அதுல ஒரு சிலுவை இருக்கு, அது பார்க்கவே சூப்பரா இருக்கு. இத ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரும் போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாரு. இந்த சிலுவையோட மதிப்பு எவ்வளவு தெரியுமா, 2 கோடி ரூபாய்க்கு மேலன்னு சொல்றாங்க. என்ன சொல்ற, அது எதுக்காக வெளியே வச்சிருக்கன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. என் ஹஸ்பண்ட் தான் அப்படி வைக்க சொன்னாரு, ஏன்னா வர
திருடன் லாக்கரை உடைச்சுதான் திருடணும்னு நினைப்பான். இந்த மாதிரி வெளியே இருக்க பொருளை எடுக்க மாட்டான். அதுக்காக தான் என்னோட ஹஸ்பண்ட் இப்படி ஒரு ஐடியா பண்ணிருக்காரு. ஆனா இப்ப எடுத்தாச்சுல, லாக்கர்ல வைக்கிறது தான் பெட்டர்ன்ற மாதிரி வைக்கிறதுக்காக போறாங்க. இவ்வளவு நேரம் கண் முன்னாடி இருந்த பொருளை இப்ப லாக்கர்ல கொண்டு போய் வச்சிட்டாலே என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் சாந்தனு உள்ளுக்குள்ள யோசிக்கிறாரு. அதெல்லாம் வெளியே காட்டிக்க மாட்டாரு. இப்ப இவங்களை தூக்கிட்டு போய் பெட்ல போடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்க இருக்காங்கல்ல, குளிக்கிறதுக்காக பாத்ரூம் குள்ள போயிடுறாங்க. இந்த டைம் லாக்கரை ஓபன் பண்ணி எடுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. பாஸ்வேர்டு என்னவா இருக்கும்ன்ற மாதிரிலாம் இவர் பயங்கரமா யோசிக்கிறாரு. நிறைய பேர் டேட் ஆஃப் பர்த் தானே பாஸ்வேர்டா வைப்பாங்க. இவங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்கலாம்னு நினைக்கிறாரு. ஓஹோ, எனக்கு சர்ப்ரைஸா கிஃப்ட் வாங்க போறியா, இதுதான் என்னோட பர்த்டே டேட்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அதை போட்டு பாக்குறாரு. கரெக்டா அது ஓபன் ஆயிருது. இவருமே வேண்டியதை எடுத்துக்கிறாரு. இப்ப மேரியும் குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்துடுறாங்க. இவரும் நார்மலா பேசிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் பேசிக்காவே பிளே பாயா இருப்பாரு. இந்த சாந்தனு ஒரு அண்ணனுக்காக வேலை பாக்குறாரு பாத்தீங்களா, அந்த அண்ணன் வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் நல்லவர் மாதிரி தான் காட்டிப்பாரு. டிராவல் ஏஜென்சி தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கூட ஒரு கிளைண்ட் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பதான் சாந்தனு பாக்குறதுக்காக உள்ள வராரு. சாந்தனு, நீ கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி இந்த அண்ணன் சொல்லிடுறாரு. இந்த அண்ணன் இப்ப மூர்த்தி அப்படின்ற ஒரு கிளைண்ட் கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. பேசி முடிச்ச மூர்த்தி இருக்காருல, இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. கிளம்பிட்டு இருக்க மூர்த்தியை ஹீரோவும் லைட்டா கவனிக்கிறாரு. இப்ப ஹீரோ இந்த அண்ணன் கிட்ட பேசலான்ற மாதிரி உள்ள வந்துடுறாரு. நீங்க சொன்ன மாதிரியே அதை எடுத்துட்டேன், இந்தாங்கன்ற மாதிரி தராரு. இந்த அண்ணனும் பார்த்து சந்தோஷப்படுறாரு. சரி, எனக்கான காசை தாங்கன்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்கிறாரு. ஏன் அவசரப்படுற, இப்ப இந்த காசை வச்சுக்கோ, சீக்கிரமே இதை வித்துட்டு உனக்கான காசை தரன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோக்கு இந்த மாதிரி வேலை பண்றது பயமா இருக்கு. அதனால சீக்கிரமா நான் செட்டில் ஆகணும், பெருசா ஏதாவது சம்பவம் தான் சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் அப்செட்டா இருக்காரு. ஒய்ஃப் சாந்தியும் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. இல்ல, நிறைய லேடிஸை ஏமாத்தி திருடுற வேலையெல்லாம் ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான். அதனால தான் நம்ம வீட்டுல சிசிடிவி கேமராவெல்லாம் செட் பண்ணலான்னு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படி செட் பண்ணா சாந்தி மாட்டிப்பாங்கல்ல, ஏன்னா கள்ள காதலனா வர வச்சு ஒன்னாலாம் இருந்துட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ள பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப என்ன நீங்க சந்தேகப்படுறீங்களான்ற மாதிரி கோவப்படுறாங்க. அப்படிலாம் இல்லம்மா, உன் சேஃப்டிக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்லங்க, நீங்க என்ன சந்தேகப்படுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாங்க. உன்னை போய் நான் எப்படி சந்தேகப்படுவேன், விடு, சிசிடிவிலாம் நம்ம மாட்ட தேவையில்லைன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோ ரூம்ல இருக்கும் போது ஹீரோவை பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு நேரடியா மேரி வந்துடுறாங்க. என்னாச்சுன்ற மாதிரி கேக்குறாரு. லாக்கர்ல வச்சு அந்த சிலுவை காணோன்ற மாதிரி சொல்றாங்க. இது காணுமான்ற மாதிரி இவர் ஷாக் ஆகிற மாதிரிலாம் இந்த இடத்துல நடிச்சிட்டு இருக்காரு. நீ அதை போட்டோ எடுத்தல, அந்த போட்டோவை மட்டும் தா, நான் அது மாதிரி டூப்ளிகேட் வாங்கி வீட்டுல வச்சிட போறேன். என் ஹஸ்பண்ட் பெருசா அதை யூஸே பண்ண மாட்டாரு, அதனால அவருக்கு தெரியறதுக்கு லேட் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரி, போட்டோ எடுத்ததை அனுப்புறேன்ற மாதிரி இவருமே உங்களுக்கு அனுப்பிடுறாரு. சரி, இன்னொரு நாள் சந்திப்போன்ற மாதிரி இவங்களும் இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப கூட சாந்தனு மேலேயே உங்களுக்கு டவுட்டே வர மாட்டேங்குது. இவங்க பாட்டுக்கு இங்க இருந்து கிளம்புறாங்க. ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அது காணாம போயிடுச்சுன்றத புரிஞ்சுக்கிறாரு போல. இப்ப இன்ஸ்பெக்டரை வர வச்சு இது சார்ந்து பேசுறாரு. அதோட மதிப்பு 2 கோடி ரூபாய்க்கு மேல, கண்டுபிடிச்சு தாங்கன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அப்பதான் ஒய்ஃப் இந்த இடத்துக்கு வராங்க. ஒய்ஃப் கிட்டே இவர் சிலுவை காணாம போயிடுச்சுன்னு சொல்றாரு. இல்லங்க, நான் தான் லாக்கர்ல வச்சிருக்கேன், இருங்க எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு வந்து இவங்க ஃபேக்கா வாங்கி வச்சிருக்க சிலுவையை தராங்க. இவருமே பார்த்துட்டு இது ஃபேக்குன்ற மாதிரி தூக்கி எறிகிறாரு. உண்மையான சிலுவை எங்க போச்சு, நீ யாரை வீட்டுக்குள்ள அலோவ் பண்ண, எவன் தூக்கிட்டு போனா அப்படின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் பயங்கரமா கோவப்படுறாரு. ஏன்னா யாராவது வீட்டுக்குள்ள வந்திருந்தா தானே தூக்கி இருக்க முடியும். அதனால ஒய்ஃபை சந்தேகப்படுற மாதிரிலாம் பயங்கரமா பேசுறாரு. இந்த இன்ஸ்பெக்டர் தான் கொஞ்சம் ஹஸ்பண்டை கண்ட்ரோல் பண்றாரு. ஒய்ஃப் கிட்ட பொறுமையா உட்காந்து பேசுறாரு. யாராவது வந்திருந்தா அவங்கள பத்தி சொல்லுங்கம்மா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. நான் ரூமுக்கு மட்டும் போயிட்டு வரேன்ற மாதிரி இந்த ஒய்ஃபும் எந்திரிச்சு போறாங்க. இதெல்லாம் ஹஸ்பண்ட் கோவமா கவனிச்சிட்டு இருக்காரு. ரூம்குள்ள போகும்போது திடீர்னு கன்ஷாட் சவுண்ட் கேக்குது. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக இவங்க 2 பேருமே உள்ள ஓடி வராங்க. பார்த்தா அவங்க தான் சூசைட் பண்ணி இறந்திருக்காங்க. இவங்க அஃபேரை பத்தி சொல்ல வேண்டி வரும்ல, அதுக்கு பயந்து தான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ரூம்ல இருக்க ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ ரூம்ல இருக்கும் போது அந்த பையன் வரான். அண்ணா, உங்களை தேடி போலீஸ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஐயோ, போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி இவர் பயப்படுறாரு. பின்வாசல் வழியா போயிடலான்ற மாதிரி இவரும் போக பாக்குறாரு. ஆனா அதுக்குள்ள போலீஸுங்க இருக்காங்கல்ல, இவரை லாக் பண்ணி பிடிக்கிறாங்க. அதை மீறியே இவரை தள்ளி விட்டு ஓடிட்டு இருக்காரு. இப்ப இன்ஸ்பெக்டர் வேற ஜீப்ல அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. இவர் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கும் போது இன்ஸ்பெக்டர் அந்த வழியா தான் வராரு. இப்ப கார்லயே இடிச்சு இவரை தூக்கிடுறாரு. இது எல்லாம் ஹீரோக்கு வந்து கெட்ட கனவா இருக்கும். இந்த மாதிரிலாம் நடந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. மேரி இறந்து போனது உண்மைதான், அதுக்கப்புறம் நடந்த எல்லாமே இவர் கனவு. ஹீரோ இது வரைக்கும் ஒரு 10-15 வீட்டுல ஏமாத்தி இருப்பாரு. இதுக்கப்புறமா இந்த விஷயத்த பண்ணா கண்டிப்பா ஒரு நாள் நம்ம மாட்டுவோன்ற மாதிரி பயம் வருது. அந்த அண்ணனை கூப்பிட்டு இவர் பேசுறாரு. இதுக்கப்புறம் என்னால இந்த விஷயத்த பண்ண முடியாது, நான் இதோட நிறுத்த போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி, நிறுத்துறதுன்னு ஆயிடுச்சு, கடைசியா ஒரு விஷயத்த பண்ணு, நீ செட்டில் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆசைப்பட்டல, இந்த விஷயத்த பண்ணா நீ செட்டில் ஆயிடலாம். என்ன பார்க்க மூர்த்தின்னு ஒருத்தன் வந்தான் பத்தியா, அவன் வீட்டுல அகல்யா சிலை இருக்கு. அந்த சிலையோட மதிப்பு இன்னைக்கு மார்க்கெட்ல ரொம்ப அதிகம். அவன் பாட்டுக்கு பூஜை பண்றதுக்கு வீட்டுல வச்சிருக்கான். நீ சாமர்த்தியமா போய் அதை தூக்கிட்டு வந்துடணும். இந்த ஒரு வேலையை மட்டும் பண்ணு, நீ செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த அண்ணா சொல்லிட்டாரு. சரி, எப்படி வீட்டுக்குள்ள நுழையிறது, பிளான் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்கிறாரு.
அந்த வீட்லயே வாடகைக்கு விடுற மாதிரி ஒரு செக்ஷன் இருக்கும். நான் உனக்காக பேசி பாக்குறேன், கண்டிப்பா அவன் வீடு தந்துருவான், நீ அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிரு, எப்படியாவது சாமர்த்தியமா தூக்கிடுன்ற மாதிரிலாம் இந்த அண்ணன் சொல்லிட்டாரு. இப்ப சாந்தனும் அந்த வீட்டுக்கு போறதுக்காக அந்த ஊருக்கு வந்துடுறாரு. அந்த வீடு எங்கன்ற மாதிரிலாம் டீ கடையில விசாரிச்சுட்டு இருக்காரு. சுதீருக்கு நல்லா தெரியும்ன்ற மாதிரி அங்க இருக்க அண்ணன் சொல்லிட்டாரு. சுதீரை பொறுத்த வரைக்கும் அங்க சின்ன சின்ன வேலை எல்லாம் பாப்பாரு போல. எனக்கு வீடு நல்லா தெரியும், வா நான் கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சுதீர்ன்றவர் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஹீரோவும் இவர் கூட சேர்ந்து நடக்கிறாரு. சுதீர் இருக்கார்ல, எதுக்காக இந்த ஊருக்கு வந்தன்ற மாதிரி கேக்குறாரு. சும்மா சுத்தி பாக்குறதுக்காக தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. சுத்தி பாக்குறதுக்கு இது ஊட்டி கொடைக்கானலா, எதுக்காகப்பா வந்த சொல்லுன்ற மாதிரி சுதீர் கேக்குறாரு. அப்படி இல்லைன்னு, நான் லவ் பண்ற பொண்ணு இந்த ஊர்ல தான் இருக்கா, எனக்கு தான் அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கல, பேசி பிடிக்க வைக்கணும், அதுக்காக தான் வந்திருக்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஓஹோ, லவ் மேட்ரா, நல்ல விஷயம். ஆனா அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் கொஞ்சம் வித்தியாசமான ஆளு, பார்த்து கவனமா இருந்துக்கோன்ற மாதிரி லைட்டா வார்னிங்க கொடுக்குறாரு. இவர் வீட்டுக்கிட்ட வரும்போது ஒரு அழகான பொண்ணு இருக்காங்க, அவங்களோட பேரு அகல்யா அப்படின்றது. அவங்க பூனை கிட்ட சான்ஸ்கிரிட் மொழியில பேசிட்டு இருக்காங்க. என்னங்க பூனை கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. உங்ககிட்ட வேணா பேசுவான்ற மாதிரி இவங்க சான்ஸ்கிரிட்ல பேசுறாங்க. எனக்கு அந்த மொழிலாம் தெரியாதுங்க அப்படின்ற மாதிரி இவருமே ஜாலியா இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்பதான் உள்ள வந்து அந்த மூர்த்தியை மீட் பண்ணிட்டாரு. நீதான் அந்த நபர் சொன்ன ஆளா, வாப்பான்ற மாதிரி உட்கார வச்சு பேசுறாரு. இந்த வீட்டுல சித்ரான்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க தான் ஹீரோக்கு காஃபி எல்லாம் போட்டு தந்துட்டு இருக்காங்க. இப்ப மூர்த்தியும் வாடகை விஷயமா பக்கத்துல வந்து பேசலாம் ஆரம்பிக்கிறாரு. இந்த சமயம் சித்ரா இருக்காங்கல்ல, இங்க இருந்து வெளியே கிளம்பி போறாங்க. இப்ப இவருமே அங்க இருக்க அகல்யாவை குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்காரு. இந்த ஆளோட பொண்ணு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவர் பாத்துட்டு இருக்கும் போது மூர்த்தி இருக்காருல, அது என்னோட ஒய்ஃப்ன்ற மாதிரி சொல்றாரு. எது இந்த ஆளுக்கு இவ்வளவு எங்கான ஒய்ஃபான்ற மாதிரி ஹீரோ ஷாக் ஆகுறாரு. ஹீரோ ஒரு பிளே பாய்னு ஏற்கனவே சொல்லியிருப்பேன், திருடுறதுக்காக பொண்ணுங்களை செடியூஸ் பண்றது இல்ல, இவருக்கு செடியூஸ் பண்றதே பிடிக்கும், அதுக்காக தான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காரு. வீடு கிளீனா இல்ல, நீயே பாத்துக்கோன்ற மாதிரி மூர்த்தி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. இப்ப கிளீன் பண்ற வேலையெல்லாம் இவர் இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ரமேஷ் சுரேஷ்னு 2 பேர் இந்த இடத்துக்கு வராங்க. என்னப்பா புது வீட்டுக்கு குடி வந்துட்ட போல, சரி எங்களுக்கு கமிஷன் காசு தான்ற மாதிரி கேக்குறாங்க. இது உங்களுக்கு தரணுமா, நானே தானே வந்தன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. அவங்களே வந்தாலும் சரி, எங்களுக்கு கமிஷன் காசு தரணும்ன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. குடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி காசு கேட்டுட்டு இருக்காங்க. சரி இவங்களை கைக்குள்ள போட்டு வச்சுப்போம், இந்த வீட்டை பத்தி கொஞ்சம் தகவலை சேகரிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் நினைக்கிறாரு. கமிஷன் காசு தானே இந்தாங்கன்ற மாதிரி இவங்களுக்கு நிறைய காசெல்லாம் தந்துடுறாரு. என்னப்பா ஒன்னையே ஏமாத்தி கமிஷன் காசு வாங்கிட்டாங்களான்னு மூர்த்தி கேக்குறாரு. ஆமா பரவாயில்ல இருக்கட்டும்ன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. எங்க சார் கிளம்பிட்டீங்கன்னு கேக்குறாரு. வேலைக்கு கிளம்பிட்டோம்ப்பா, நீ பாத்துக்கோன்ற மாதிரி இங்க இருந்து இவர் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஒய்ஃபை தனியா விட்டு தான் போயிருக்கான் போலன்னு இவர் யோசிக்கிறாரு. அப்பதான் அவங்க பாடுற மாதிரி சவுண்டு கேக்குது. இப்ப பாக்குறதுக்காக வராரு. நீங்க தான் பாடினீங்களான்னு கேக்குறாரு. நான் மட்டும் தானே இருக்கேன், அப்ப நான் தானே பாடி இருக்க முடியும்னு கேக்குறாங்க. இதே வீட்டுல தான் சித்ராவும் இருப்பாங்க. சித்ரா இப்ப பேங்க்ல காசு தான் எடுத்துட்டு இருக்காங்க. சித்ராக்கும் மூர்த்திக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றது நமக்கு தெரியல. இப்ப மூர்த்தி இருக்கார்ல, காசை எடுத்துட்டியான்னு கேக்குறாரு. எடுத்துட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவனுக்கு கண்டிப்பா காசை தரணுமான்ற மாதிரி கேக்குறாரு. தரதான் நல்லது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. எதுக்காக இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்றது இப்ப நமக்கு புரியல. கதை போக போக உங்களுக்கே என்ன நடக்குதுன்றது புரிஞ்சிடும். இவங்க 2 பேரும் யாருக்கோ காசு தரணும்னு நினைக்கிறாங்க. ஏன் எதுக்குன்றது தான் நமக்கு தெரியல. இப்ப சுத்திர சோகமா உட்காந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. பக்கத்துல இருக்க பையன் இருக்கான்ல, எப்ப பாரு எதுக்காக சோகமா இருக்கீங்க, நீங்க முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்டீங்கன்ற மாதிரிலாம் அந்த பையன் சொல்றான். நான் உங்களோட தம்பி மாதிரின, என்ன பிரச்சனையா இருந்தாலும் சொல்லுங்கன்ற மாதிரிலாம் அவன் கேட்கிறான். ஆனா சுதீரால அந்த பிரச்சனையை சொல்ல முடியல போல, எதுவுமே பேசாம இங்க இருந்து அமைதியா கிளம்பிடுறது. ஹீரோ இருக்கார்ல, நல்லா வரைவாரு. அகல்யாவை பார்த்தார்ல, அவங்கள டிராப் பண்ணலான்ற மாதிரி அழகா இவர் வரைஞ்சிடுறாரு. செவத்துல ஒட்டி வச்சுக்கலான்ற மாதிரி செவத்துல ஒட்டி வச்சு பார்த்துட்டு இருக்காரு. இவர் இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போதுதான் ஒரு விஷயத்த கவனிக்கிறாரு. சுதீர் இருக்கார்ல, வீட்டுல யார்கிட்டயே பேசிட்டு கிளம்புறாரு போல. இந்த ஆள் இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் ஜன்னல் வழியா கவனிக்கிறாரு. இப்ப அந்த சுதீர் இருக்கார்ல, மரத்துக்கிட்ட போய் ஸ்மோக் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோவும் சட்டுன்னு பின்னாடி கைய வைக்கிறாரு. நீங்க என்ன இந்த பக்கம் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. என் வீட்டுக்கு இந்த பக்கமா தான்ப்பா போக முடியும், அதனாலதான் இந்த பக்கம் வந்தேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. வீட்டுக்கு போறதுக்கு வேற வழியெல்லாம் இருக்கும், இவர் திட்டமிட்டு தான் இந்த வழியா வந்திருக்காரு, யார்கிட்டயே பேசிட்டு தான் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப வீட்டுக்கிட்ட போலான்னு நினைக்கிறாரு. அப்பன்னு பார்த்து சித்ரா இருக்காங்கல்ல, வேஸ்ட் தண்ணியை ஊத்துறதுக்காக வராங்க. இவரை கவனிக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சவுண்ட் கேட்டது, அதான் என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக வந்தேன், ஒண்ணு இல்லைன்ற மாதிரி இவருமே இவரோட ரூமுக்கு போறாரு. ஹீரோ அகல்யாவை வரைஞ்சு வச்சிருந்தாரு பாத்தீங்களா, அந்த பேப்பர் காத்துல அடிச்சு கீழே விழுந்திருக்கும். அகல்யா கண்ணிலே அது படுது. இப்ப அகல்யாவும் எடுத்துட்டு இவரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. நீங்க தான் இதை வரைஞ்சிங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமாங்க, எப்படி இருக்குன்ற மாதிரிலாம் இவர் ஃபிளர்ட் பண்ற மாதிரி பேசுறாரு. நல்லா தான் இருக்குன்ற மாதிரி இவங்களும் ஜாலியாவே பேச ஆரம்பிக்கிறாங்க. சரி கிளீன் பண்றதுக்கு நானும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஹெல்ப்லாம் பண்றாங்க.
இவங்க சாரி எல்லாம் விலகுது இல்ல, அதெல்லாம் இவர் குறுகுறுன்னு பாக்குறாரு. இவங்க 2 பேர் சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கும் போது பீரோக்கு மேல இருக்க ஒரு பெட்டியை இவர் பாக்குறாரு. இந்த பெட்டியில என்ன இருக்குன்ற மாதிரிலாம் எடுத்துட்டு இருக்காரு. அதுல முழுக்க என் பொருள் தான் இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. சரி என்ன இருக்குன்னு பாப்போன்ற மாதிரி இவர் ஓபன் பண்றாரு. வித்தியாசமா ஒரு கல் இருக்கு. என்னங்க கல்லெல்லாம் பெட்டியில வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாரு. இது சாதாரண கல் இல்லங்க, மேஜிக் கல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது மேஜிக் கல்லா, என்ன மேஜிக் பண்ணோன்னு கேக்குறாரு. இந்த கல்லை மட்டும் நீங்க கையில வச்சு ஒரு மந்திரத்தை திரும்ப திரும்ப சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க யார மாதிரி தெரியணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்க தெரிவிங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சும்மா காமெடி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இவர் கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. நம்பலனா நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க, ஆனா இந்த விஷயத்தை நீங்க தனியா தான் பண்ண முடியும். நான் ரூம்ல வேணா இருக்கேன், நீங்க இந்த கல்லை வச்சுட்டு ரூம்குள்ள வாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க தெரிவிங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அகல்யா அவங்க வீட்டுக்கு வந்து குளிச்சு முடிச்சிடுறாங்க. இப்ப தலையெல்லாம் தவட்டிட்டு இருக்காங்க. நீங்க மந்திரத்தை சொல்லிக்கிட்டே என் ரூமுக்கு வாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்ப இவருமே வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்தவர் முதல்ல பூஜை ரூமை தான் பாக்குறாரு. அந்த இடத்துல இவர் எடுக்க வேண்டிய சிலையும் பாத்துறாரு. இப்பயே எடுத்துடலான்ற மாதிரி எடுக்கிறதுக்காக போறாரு. அப்பன்னு பார்த்தா அகல்யா பாடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. இந்த சிலையை அப்புறமா பார்த்துப்போம், அந்த சிலையை போய் முதல்ல பாப்போன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இவர் ரூம்குள்ள வந்தோன்னா அகல்யா இருக்காங்கல்ல, அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசுற மாதிரி பேசுறாங்க. என்னங்க வேலை சீக்கிரமா முடிஞ்சிருச்சான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. என்ன ஹஸ்பண்ட் கிட்ட பேசுற மாதிரி பேசுறான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப கண்ணாடியில வந்து பாக்குறாரு. பார்த்தா இவர் அந்த மூர்த்தி மாதிரி தெரியுறாரு. என்ன மூர்த்தி மாதிரி தெரியுறோன்ற மாதிரி ஷாக் ஆகுறாரு. இவர் ஷாக் ஆகுறத பார்த்து இவங்களும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இது எப்படா பாசிபிள் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. அதாவது ஹீரோ தலையில அடி வாங்கின மாதிரி காமிச்சாங்கல்ல, இப்ப ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. இந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்டரும் ஆளுங்களும் வந்துடுறாங்க. இந்த ஏரியாக்கு ஒரு எஸ்ஐ இருப்பார்ல, அவர் தான் நடந்த விஷயத்த சொல்றாரு. ஒரு வீட்டுல ஒய்ஃபை கொலை பண்ணிட்டு இவன் போக பார்த்திருக்கான் சார், ஹஸ்பண்ட் கவனிச்சிருக்காரு, இவன் மண்டையிலேயே அடிச்சு புடிச்சிருக்காரு, அவர் தான் போலீஸ் கிட்ட தகவலை சொன்னாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்ப இவன் தான் நம்ம தேடிட்டு இருக்க திருடன் அப்படின்ற மாதிரிலாம் இவருமே இந்த இடத்துல யோசிக்கிறாரு. இந்த சாந்தனுவை பத்தி முழு டீட்டெயிலை எடுத்துடுறாங்க. அப்படி எடுத்து விசாரிக்கும் போது சாந்தனு திருடன், நிறைய திருட்டு வேலை எல்லாம் பண்ணிருக்கான்னு தெரிய வருது. ஆனா இது வரைக்கும் இவன் கொலை பண்ணதில்ல. இந்த வாட்டி ஒரு ஒய்ஃபை கொலையும் பண்ணிருக்கானா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இவன் தான் கொலை பண்ணானா இல்ல வேற யாராவது கொலை பண்ணி இவனை மாட்டி விட்டுருக்காங்களான்றதையும் கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. கண்டுபிடிக்கணும்னா இவன் வாயை திறந்து பேசினா தானே அதை கண்டுபிடிக்க முடியும். இவன் எப்ப முழிப்பான்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல சாந்தனு முழிச்சிட்டான்ற மாதிரி தகவல் கிடைக்குது. இன்ஸ்பெக்டரும் பேசுறதுக்காக வராரு. நீ திருடன்றது எங்களுக்கு தெரியும், ஆனா கொலைகாரனான்னு தெரியணும், ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. இவனுமே நடந்த விஷயத்த மேற்கொண்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். ஹீரோ கண்ணாடியை பார்த்திருப்பாரு, மூர்த்தி மாதிரியே தெரிஞ்சிருப்பாரு. அந்த ஷாக்ல தான் ஹீரோ உட்காந்துட்டு இருக்காரு. அகல்யா இருக்காங்கல்ல, இப்பயாவது நான் சொல்றதை நம்புறியா, இந்த கல்லு மேஜிக் கல்லு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ திரும்பியும் கண்ணாடியை பாக்குறாரு. இப்ப ஹீரோ மாதிரி தான் தெரியுறாரு. இப்ப நார்மலா தான் தெரியுமே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. எங்க இப்ப எனக்கு ட்ரிக்கு புரிஞ்சிருச்சு, நீங்க சொன்னதை பத்தியே நான் யோசிச்சுட்டு வந்தேன்ல, அதனால தான் உங்க ஹஸ்பண்ட் மாதிரி எனக்கு தெரிஞ்சிருக்கு, மத்தபடி நான் நானா தான் இருந்திருக்கேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. உங்க ஹஸ்பண்டுக்கும் உங்களுக்கும் ஏங்க இவ்வளவு ஏஜ் டிஃபரன்ஸ், நீங்க இதுக்கு முன்னாடி யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்கிறாரு. நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஒருத்தரை லவ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. யார் அந்த நபர்ன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இவங்களுமே பிளாஷ்பேக்க சொல்றாங்க. இப்ப சந்தோஷ்னு ஒருத்தரை பத்தி நமக்கு காட்டுறாங்க. சந்தோஷ் வாடகைக்கு வீடு பார்ப்பாரு. மூர்த்தி வீட்டுல வாடகைக்கு வீடு இருக்கிறது தெரிய வருது. இந்த வீட்டுக்கு இவருமே குடி வந்துடுறாரு. இந்த வீட்டுல தான் அகல்யா இருக்காங்கல்ல, அகல்யா கிட்ட எல்லாம் இவர் பேசி பழகுறாரு. பொதுவா யார் பார்த்தாலும் என்ன நினைப்பாங்க, அகல்யா அந்த மூர்த்தியோட பொண்ணா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தானே நினைப்பாங்க. அதே மாதிரிதான் இவரும் நினைச்சு பழகிட்டு இருக்காரு. இப்பதான் சித்ரான்னு ஒருத்தங்க இந்த வீட்டுல இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. ஒருவேளை இந்த சித்ரா தான் மூர்த்தியோட ஒய்ஃப் போலன்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. சித்ரா கிட்டயே மேடம் மேடம்னு பேசுறாரு. சுதீர் கார்டன் வேலை எல்லாம் பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு. அவருக்கு அகல்யா தான் தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்து தந்துட்டு இருக்காங்க. அப்ப சந்தோஷ் இவங்க கிட்ட பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இத சுதீருமே கவனிக்கிறாரு. நீ தான் புதுசா வந்திருக்க பையனாப்பான்னு கேக்குறாரு. ஆமான்ற மாதிரி இவர் சொல்றாரு. நீ மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறியாமே, அகல்யா கூட நல்லா பாடுவாங்க, இவங்களை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சுதீர் சொல்றாரு. எது அகல்யா நல்லா பாடுவாங்களா அப்படின்ற மாதிரி இவருமே சுதீர் கிட்ட கேட்டுலாம் வச்சுக்கிறாரு. இப்ப சித்ரா வேலைக்காக நடந்து போயிட்டு இருக்காங்க. சந்தோஷம் சித்ராக்கு பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. சார் எங்க வேலை பாக்குறாருன்னு கேக்குறாரு. ஓஹோ அகல்யாவோட ஹஸ்பண்ட பத்தி கேக்குறீங்களா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எது அகல்யாவோட ஹஸ்பண்டா அப்படின்ற மாதிரி இவர் ஷாக் ஆயிடுறாரு. அப்பதான் அகல்யா மூர்த்தியோட பொண்ணு இல்ல ஒய்ஃப்ன்றது இவருக்கு தெரிய வருது. இவ்வளவு ஏஜ் டிஃபரன்ஸ்ல கல்யாணமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அப்ப நீங்க இந்த வீட்டுல யாருன்ற மாதிரி கேக்குறாரு. சித்ராவை பொறுத்த வரைக்கும் அகல்யாவோட அக்காவா தான் இருப்பாங்க. எங்க வீட்டுல எங்களுக்கு அவசர அவசரமா கல்யாணம் பண்ணாங்க. என் கல்யாணத்தையும் அப்படிதான் பண்ணாங்க, அகல்யாவோட கல்யாணத்தையும் அப்படிதான் பண்ணாங்க. என் ஹஸ்பண்ட் என்ன விட்டுட்டு போயிட்டாரு, வேற வழி இல்லாம அகல்யாவோட வீட்டுல நான் சேர்ந்து இருந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்ப அகல்யா இன்னொருத்தரோட ஒய்ஃபான்ற மாதிரிலாம் இவர் ஃபீல் பண்றாரு. அகல்யாவோட பேரண்ட்ஸும் ரொம்ப ஏழைங்களா இருப்பாங்க. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்காங்க. அகல்யாவுக்கு பாடுறது ரொம்ப பிடிக்கும். அது சார்ந்து இவங்க கிளாஸுக்கு எல்லாம் போலான்னு நினைக்கிறாங்க.
சித்ரா மூலியமா தான் மூர்த்தி கிட்ட பேசி பாக்குறாங்க. ஆனா மூர்த்தி டென்ஷன் ஆயிடுறாரு. நீலாம் எந்த கிளாஸுக்கும் போக தேவையில்ல, வீட்லயே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மூர்த்தி நைட்டு நேரம் ரொம்ப மோசமா அகல்யா கிட்ட நடந்துக்கிறாரு. இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா அகல்யா பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அகல்யாக்கு சந்தோஷம் பிடிச்சிருக்கு. இப்ப சந்தோஷ் கிட்ட இவங்களே வந்துலாம் பேசுறாங்க. சந்தோஷுக்கும் இவங்களை பிடிச்சிருக்குல, ஜாலியா பேசுறாரு. இப்படியே நாட்கள் ஓடிட்டு இருக்கு. சுதீர் வீட்டு வேலையெல்லாம் பாக்குறதுக்காக வந்திருப்பாரு. லைட்டை மாத்தணும் அப்படின்ற மாதிரி அகல்யா கேக்குறாங்க. தம்பி, லைட்டை மாத்துற வேலையை மட்டும் நீங்க பண்றீங்களான்னு சுதீர் கேக்குறாரு. நான் பண்றேன்ற மாதிரி சந்தோஷமே ஏத்துக்கிறாரு. இப்ப சந்தோஷ் தான் லைட்டை மாற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது இவர் ஸ்லிப்பாய் ஏடகுடமா மேல இருந்து கீழே விழுந்துடுறாரு. இதனால இவரோட கால் எல்லாம் பயங்கரமா அடிப்படுது. இவர் கீழே விழுந்து காலை உடைச்சிருக்காருன்னு மூர்த்திக்கு தெரிய வருது. நீங்க எதுக்காக இந்த வேலையெல்லாம் பாத்தீங்க, சுதீர் கவனிச்சுக்க மாட்டானா அப்படின்ற மாதிரி நலம் விசாரிக்கிற மாதிரிலாம் பேசிட்டு போறாரு. அகல்யா இருக்காங்கல்ல, அவருக்கு சாப்பாடுலாம் நம்ம தான் சமைச்சு தரணும்னு நினைக்கிறாங்க. இப்ப சமைச்செல்லாம் இவருக்கு பரிமாறிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் அக்கான்னு 2 பேருமே வேலைக்கு கிளம்பிடுறாங்கல்ல, அதனால தான் அகல்யா இவர் கூட நிறைய டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் ஒரு டைரியில நிறைய கவிதை எல்லாம் எழுதியிருக்காரு. அதை இவங்க படிச்சுட்டு இருக்காங்க. எங்க அதெல்லாம் படிக்காதீங்கன்ற மாதிரி இவரும் வாங்கிடுறாரு. இப்ப பீரோ மேல தூக்கி போடுறாரு. போட்டதை எடுக்கலான்னு பார்த்தா இவங்களுக்கு சுத்தமா எட்டவே மாட்டேங்குது. நான் வேணா ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவர் இருக்கார்ல, இவங்களை தூக்கி அதை எடுக்க வைக்கிறது. இவங்க 2 பேருமே நெருக்கமா இருந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இவரோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இவரை பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோன்னே இவர் சட்டுன்னு அவங்கள விட்டு விலகிடுறாரு. ஃப்ரெண்ட்ஸுமே இதை பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி மியூசிக் ட்ரூப் தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க போல. சும்மா இவர் கூட ஃபன் பண்றதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க கிளம்பி வந்திருக்காங்க. இந்த அகல்யா வேற ஒரு நபரோட ஒய்ஃப்ன்றது ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரிய வருது. வேற ஒரு நபரோட ஒய்ஃப் கூட தான் பழகிட்டு இருக்கான்றதும் இவங்களுக்கு புரியுது. இப்ப அகல்யா இருக்காங்கல்ல, இவங்க கூட சேர்ந்து பேசுறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது இவர் இருக்கார்ல, லைட்டா அவங்களோட கையெல்லாம் பிடிக்கிறாரு. அவங்களுக்குமே இதெல்லாம் பிடிச்சிருக்கு. ஆனா என்ன பண்றாங்கன்னா சட்டுன்னு இவரோட கையை விட்டு விலகிடுறாங்க. இந்த சந்தோஷோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்த மாதிரி சுதீர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சுதீர் இருக்கார்ல, இவங்களுக்கு இளநீலாம் வெட்டி தந்துட்டு இருக்காரு. அப்பதான் அகல்யா இந்த இடத்துக்கு வராங்க. வந்த அகல்யா சந்தோஷம் மட்டும் உள்ள கூப்பிடுறாங்க. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சுதீர் அண்ணன் கவனிக்கிறாரு. என்ன சந்தோஷம் மட்டும் இவங்க தனியா கூட்டு போறாங்க, ஏதோ தப்பு நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அகல்யா நல்லா பாடுவாங்கன்னு ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிய வருது இல்ல, அதனால ஃப்ரெண்ட்ஸுங்களும் பாடுங்க பாடுங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அகல்யாவும் பாடுறாங்க. ரொம்ப சூப்பரா பாடிட்டு இருக்காங்க. இது நடந்துட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த இடத்துக்கு மூர்த்தி வந்துடுறாரு. இந்த விஷயத்த பாத்துடுறாரு. முதல்ல சப்புன்னு ஒய்ஃபோட கண்ணத்திலேயே ஒரு அறை விடுறாரு. அதே சமயம் இந்த பசங்களை போட்டு திட்டுறாரு. இந்த மாதிரிலாம் லூட்டி அடிக்கிறீங்கன்னா இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே முதல்ல கிளம்பி போலான்னு நினைக்கிறாங்க. ஏன்னா சந்தோஷத்துக்கு இன்னும் கால் சரியாகணும். அது சரியானதுக்கு அப்புறம் போலான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப சந்தோஷுக்கு கால் ஓரளவுக்கு சரியாயிருது. அப்பதான் சித்ரா வந்து இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அவர் ரொம்ப மோசமா நடந்துகிட்டாரு, அதுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். அகல்யா தினம் தினம் மூர்த்தியால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. ஒரு அக்காவா என்னால எதுவுமே பண்ண முடியல. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவ முகத்துல என்னால கொஞ்சம் சிரிப்பை பார்க்க முடியுது. அந்த சிரிப்பு கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா அகல்யாவை இங்க இருந்து கூட்டு போங்க, நான் வேணா ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருக்குமே அகல்யாவை கூட்டு போனோன்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு. இப்ப சித்ராவும் அகல்யாவும் கோயிலுக்கு வந்திருக்காங்க. இவருமே கோயிலுக்கு வந்துடுறாரு. நான் அகல்யா கிட்ட தனியா பேசணும்னு சொல்றாரு. சித்ராவும் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் தள்ளி போயிடுறாங்க. அகல்யா என் கூட வந்துரு, நம்ம எங்கேயாவது போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சுட்டா பிரச்சனை, வேணான்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. ப்ளீஸ் நான் சொல்றதை கேளுன்ற மாதிரிலாம் இவர் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்றாரு. இத பத்திலாம் இவங்க அக்கா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் 3 நாள்ல மூர்த்தி வெளியூருக்காக போக போறாரு. இந்த அக்காவும் வேலை விஷயமா வெளியே போயிடுவாங்க. அதுதான் சரியான டைம், நீ பேசாம அவன் கூட கிளம்பி போயிடு அப்படின்ற மாதிரிலாம் அக்காவே சொல்றாங்க. அகல்யாவோ என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. இப்ப அக்கா சொன்ன நாள் வந்துருது. இவர் பேக் எல்லாம் எடுத்துட்டு இவங்க வீட்டுக்கிட்ட வந்துடுறாரு. இவங்க மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. நீங்க மாடர்ன் ட்ரெஸ் போட்டா எப்படி இருப்பீங்கன்னு பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. அதனால தான் இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. இன்னைக்கு முழுக்க ஹஸ்பண்ட் வரமாட்டார்ல, இவங்க ஒன்னா இருக்கலாம்னு யோசிக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க ஃபர்தரா என்ன பண்றது அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க வீட்டுல ஒரு அகல்யா சிலை இருக்கும் பாத்தீங்களா, அந்த விஷயத்தை இவர் கவனிக்கிறாரு. இது என்ன சிலைன்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட கேட்கிறாரு. ஸ்டார்டிங் நமக்கு அனிமேஷன்ல ஒரு கதையை காமிச்சாங்கல்ல, அந்த கதையை பத்தி எல்லாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சிலையோட மதிப்பு ரொம்ப ஜாஸ்தின்ற மாதிரிலாம் சந்தோஷ் கிட்ட சொல்றாங்க. இப்ப சந்தோஷ் இருக்கார்ல, பேக்ல இருந்து ஒரு கல் எடுக்கிறாரு. இது கூட மந்திர கல்லுன்னு சொல்றாரு. என்ன சொல்றீங்க, மந்திர கல்லா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இந்த கல்ல கையில வச்சு நம்ம சில மந்திர வார்த்தையை சொல்லணும், யாரா தெரியணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம தெரியலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இதை சுத்தமா அகல்யா நம்ப மாட்டாங்க.
தனியா இருக்கும் போது தாங்க இந்த விஷயத்த பண்ண முடியும். நீங்க ரூம்ல போய் படுங்க, கண்ண மூடி இருங்க, நான் வேற ஆளா உங்களுக்கு தெரியுறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. அது எப்படி பாசிபிள்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி அகல்யா யோசிக்கிறாங்க. அவர் சொன்ன மாதிரியே பெட்ல படுத்து இவங்க கண்ணை மூடி இருக்காங்க. இப்ப ஹஸ்பண்ட் பேசுற மாதிரி சவுண்ட் கேக்குது. ஹஸ்பண்ட் எப்படி வந்தாருன்ற மாதிரிலாம் இவங்க ஷாக் ஆகுறாங்க. இப்ப வேகமா கண்ணை ஓபன் பண்றாங்க. ஹஸ்பண்ட்லாம் வந்திருக்க மாட்டாரு, சந்தோஷ் தான் மிமிக்ரி பண்ணிருப்பாரு. ஒரு நிமிஷம் மூர்த்தி தான் வந்தாருன்னு பயந்துட்டீங்கல்ல, சும்மா விளையாடுறதுக்காக தான் இப்படி பண்ணேன், அது மந்திர கல்லெல்லாம் கிடையாது, சும்மா கிண்டலுக்காக அப்படி சொன்னேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப நெருங்கி வந்து ரொமான்ஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் வச்சு முடிச்சிடுறாங்க. சந்தோஷ் என்ன சொல்றாருன்னா, முதல்ல நான் ஊருக்கு போறேன், சில ஏற்பாடெல்லாம் பண்ணி உங்களை கூப்பிட்டுக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. அப்பன்னு பார்த்தா ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. இத பாக்குற ரெண்டு பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. நீங்க சீக்கிரமா பின்வழியா போயிடுங்க, நான் எப்படியாவது சமாளிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஹஸ்பண்ட் ரொம்ப நேரமா கதவை தட்டிட்டு இருக்காருல, அதனால கதவை திறக்கிறதுக்காக வந்துடுறாங்க. ஹஸ்பண்டும் வீட்டுக்குள்ள ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு, என்னன்ற மாதிரி கேக்குறாரு. ஒண்ணே இல்லங்க, பூனை தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. மலையாளத்துல பூனைன்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், சான்ஸ்கிரிட் மொழியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா கள்ளக்காதலன்னு அர்த்தம் போல. இது கள்ளக்காதலனா அப்படின்ற மாதிரி இவர் ஷாக் ஆகுறாரு. இல்ல நான் மலையாளத்துல சொல்றேன், பூனை அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் சமாளிச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் இவர்கிட்ட கதையை இவங்க சொல்லிட்டு இருக்காங்கல்ல, கேட்டுட்டு இருக்க இவர் பயங்கரமா சிரிக்கிறாரு. நீங்க பூனைன்னு சொல்லியிருக்கீங்க, உங்க ஹஸ்பண்ட் கள்ள கதலன்னு புரிஞ்சுக்கிட்டாரா, காமெடியா இருக்குங்க அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா இவர் சிரிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் கதையை கேட்டுட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் பூனைன்ற மாதிரி ஒய்ஃப் சொன்னாங்கல்ல, ஒருவேளை ஒய்ஃப் கள்ள கதலம் கூட ஒன்னா இருந்து ஏமாத்திருக்காளா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்போ உடனே ஒய்ஃபுக்கு கால் பண்றாரு. அன்னைக்கு ஒரு நாள் பூனைன்னு சொன்னல, அது பூனை இல்ல, உன்னோட கள்ள கதலை அப்படிதானேன்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. சும்மா காமெடிக்காக தான் இந்த சீன் எல்லாம் வச்சிருப்பாங்க. இப்ப மேற்கொண்டு ஹீரோ கிட்ட நடந்த விஷயத்த கேட்கலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் என்னங்க, சந்தோஷ் தப்பிச்சு ஓடிட்டானா இல்லையான்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்டுட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து மூர்த்தி இருக்காருல, வீட்டை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்காரு. இத பாக்குற ஹீரோ செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. இந்த அகல்யா இருக்காங்கல்ல, சீக்கிரமா போய் ஒளிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்றாங்க. எங்க ஒளியுறதுன்னு தெரியாம இவரும் வேகமா ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாரு. இப்ப மூர்த்தியும் கதவை திறந்து உள்ள வந்துடுறாரு. அகல்யா கிட்ட எதுவுமே பேச மாட்டாரு. இவர் பாட்டுக்கு பேக் வச்சுட்டு ரூமை நோக்கி நடக்கிறாரு. அப்படி நடந்து போகும்போது அகல்யா உடம்புக்குள்ள பாஸ் ஆகி போறாரு. அதாவது ஹஸ்பண்டோட கண்ணுக்கு அகல்யா தெரியவே இல்ல. ஒரு பேய் உடம்புக்குள்ள போனா எப்படி போவாங்களோ அந்த மாதிரி தான் ஹஸ்பண்ட் போறாரு. அப்ப அகல்யா நம்ம கண்ணுக்கு மட்டும் தான் தெரியறாளா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இதை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. முதல் வேலையா இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படி போயிட்டு இருக்கும் போது வாசல்ல ஸ்லிப் ஆன மாதிரி விழுறாரு. இப்ப விழுந்தவரு ஒரு விஷயத்த பாக்குறாரு. அங்க அகல்யா போட்டோக்கு மாலை போட்டிருக்காங்க. அகல்யா இறந்து போயிட்டாளா, நம்ம தான் இவ்வளவு நாள் பேசிட்டு இருந்தோமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்ற மாதிரி ஓட ஆரம்பிக்கிறாரு. இவர் ஓடிட்டு இருக்கிறத மூர்த்தி இருக்கார்ல, மாடி வழியா கவனிச்சிட்டு இருக்காரு. இவருமே ஒரு பார்வை பார்த்துட்டு வேகமா இங்க இருந்து கிளம்புறாரு. இதுக்கப்புறம் தான் மூர்த்தி துரத்திட்டு வந்து அடிச்சு இவரை போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுருக்காரு போல. ஆனா ஒய்ஃப் இறந்து போனதா சொன்னாங்கல்ல, அது எப்படின்றது நமக்கு புரியல. இப்ப மூர்த்தி இருக்கார்ல, வீட்டுல உட்காந்து கணக்கு வழக்கு வேலையெல்லாம் பிரசன்ட்ல பாத்துட்டு இருக்காரு. இப்ப இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாருன்னா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பிரசன்ட்ல மூர்த்தியோட ஒய்ஃப் சித்ரா போல. உங்க ஒய்ஃப் சித்ராவை கொன்னது அந்த சாந்தனு தானே சொன்னீங்க, அதனால தானே மண்டையில அடிச்சதா சொன்னீங்கன்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. ஆமா, அதனால தான் அந்த பையனை பிடிச்சி உங்க கிட்ட ஒப்படைச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இல்ல சார், நீங்க போய் சொல்றீங்க, உண்மையிலேயே இந்த கொலையை பண்ணது யாருன்றதை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. அவனை கூட்டிட்டு வாங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இப்பதான் ஜீப்ல இருந்து வேற ஒரு நபரை இறங்க வைக்கிறாங்க. அது வேற யாரும் கிடையாது, சுதீரா தான் இருப்பாரு. ஒழுங்கு ரீதியா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சுதீர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல தான் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா சுதீர் இருக்கார்ல, ஒன் சைடா சித்ராவை லவ் பண்ணிட்டு இருப்பாரு. எப்படியாவது சித்ராவை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி அவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாரு. சித்ராவை பொறுத்த வரைக்கும் அகல்யாவோட இடத்துக்கு போகணுன்ற மாதிரி ஆசை இருக்கும். ஏன்னா அந்த மூர்த்தி பணக்காரரு, அவருக்கு ஒய்ஃபா ஒரு வாழ்க்கையை வாழலாம் நினைக்கிறாங்க. அதுக்கு நம்ம சுதீரை பயன்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அகல்யா சந்தோஷ் கூட க்ளோஸா பழகிட்டு இருக்காங்கல்ல, இதை எப்படியாவது மூர்த்தி கிட்ட சொல்லி மாட்டி விடணும். அதுக்கப்புறம் அகல்யா அவரோட வாழ்க்கையை விட்டு போயிடுவா, நான் அவரோட வாழ்க்கைக்குள்ள வந்துருவேன், அவரோட சொத்தெல்லாம் எனக்கு தான் கிடைக்கும், நான் நினைச்ச எல்லா விஷயத்தையும் பண்ணலாம், உனக்கு என் மேல ஒரு கண்ணு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், மூர்த்தி இருக்கும் போதும் மூர்த்திக்கு தெரியாம நம்ம ஒன்னா இருக்கலாம், மூர்த்தி இறந்து போனதுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த சுதீருக்கு ஆசைலாம் காமிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா தங்கச்சிக்கு நல்லது பண்ற மாதிரி இவங்க ஏமாத்த தான் செஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண சொல்லுன்ற மாதிரிலாம் சுதீர் கிட்ட இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இந்த சுதீரும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த சுதீர் இருக்கான்ல, மூர்த்தி கிட்ட பேசுறதுக்காக வரான். அகல்யா மேடத்தோட ஆக்டிவிட்டி சுத்தமா சரியில்லை, அடிக்கடி அந்த புதுசா வந்த பையன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க, அதனால தான் உங்ககிட்ட சொல்ல வந்தன்ற மாதிரி சொல்றான்.
அப்படியா, நான் இல்லாத சமயம் அவங்க ஏதாவது தப்பு தண்டா பண்ணா உடனே எனக்கு கால் பண்ணும் அப்படின்ற மாதிரி மூர்த்தி சொல்றாரு. இவன் சரின்ற மாதிரி ஏத்திருப்பான். ரெண்டு பேர் ரூம்குள்ள ஒன்னா இருந்தாங்கல்ல, அப்ப இவன் தான் கால் பண்ணி மூர்த்தி அந்த இடத்துக்கு வர வச்சிருப்பான். சந்தோஷ் வீட்டுக்குள்ள இருக்கான்னு தெரிஞ்சுதானே மூர்த்தி அந்த இடத்துக்கு வந்தாரு. அதனால சந்தோஷ தேடுறாரு. சந்தோஷம் இவர் பாத்துட்டாருன்னு தெரிஞ்சோன்னா ஓட பாக்குறான். ஆனா இவர் இருக்காரு பாத்தீங்களா, துரத்திட்டு வந்து ஒரு பொருளை வச்சு அவன் மண்டையில ஒரு அடி அடிக்கிறாரு. அவன் அதே இடத்துல பிளாட் ஆகி இறந்து போயிடுவான். அதே சமயம் அகல்யா மேலயும் கோவத்துல இருக்காரு. இப்போ ஒரு கர்ச்சிஃபை வச்சு அவங்களோட கழுத்தை நெரிக்கிறாரு. அவங்க இந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. ரெண்டு பாடியும் டிஸ்போஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சுதீர் கிட்ட தான் வேலையை தந்திருப்பாரு. சுதீரை பொறுத்த வரைக்கும் இவருக்காக எல்லாம் பண்ணல, அந்த சித்ரா வேணும்ன்றதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாரு. ஆனா சித்ரா இருக்காங்கல்ல, நீ பண்ண வேலைக்கு இந்த காசை வச்சுக்கோன்ற மாதிரி தராங்க. நான் காசுக்காக எல்லாம் பண்ணல சித்ரா, உனக்காக தான் பண்ணன்ற மாதிரி கட்டி பிடிக்கிறதுக்காக வராரு. என் மேல கையெல்லாம் வைக்காத, காசை வாங்கிட்டல கிளம்புன்ற மாதிரிலாம் இவங்க அடிச்சு துரத்துறாங்க. என்ன ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல ஃபீல் பண்றாரு. இவர் ஸ்டார்டிங்ல இருந்து ஃபீலிங்கா இருந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, இந்த விஷயத்தை நினைச்சுதான் ஃபீலிங்கா இருந்திருப்பாரு. சித்ரா மொத்தமா இவ்வளவு காசு தா, ஊரை விட்டு போறன்ற மாதிரி அவங்க கிட்ட சொல்லியிருப்பாரு. அதனால தான் சித்ரா காசை எடுத்து தந்திருப்பாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, நைட்டு நேரம் சித்ராவை பாக்குறதுக்காக ரூம்குள்ள வந்துடுறாரு. இங்க என்ன பண்ற போன்ற மாதிரிலாம் சித்ரா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா சுதீர் என்ன பண்றாருன்னா இவங்களை லாக் பண்றாரு. இவர் கொண்டு வந்திருக்க சரக்கை இவங்க வாயில ஊத்திட்டு இருக்காரு. சித்ரா செம்ம போதையான ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. இப்ப சித்ரா கூட ஒன்னாலா இவர் இருந்துட்டு இருக்காரு. விடியறதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பணும்ன்ற மாதிரி சைலண்டா கிளம்பிடுறாரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அகல்யா பேய்னு தெரிஞ்சதுனால தான் ஷாக் ஆகி பயந்து இங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிருப்பாரு. இந்த விஷயத்தெல்லாம் மூர்த்தி மேல இருந்து கவனிக்கிறாரு. இவன் எதுக்காக இந்த மாதிரி ஓடிட்டு இருக்கான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப ரூம்குள்ள வராரு. பார்த்தவரு ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா இப்பதான் மயக்கத்துல இருந்து அந்த சித்ரா இருக்காங்கல்ல முடிக்கிறாங்க. சித்ரா கூட தான் ஒன்னா இருந்துட்டு போயிருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. சித்ரா நடந்த விஷயத்த சொல்றதுக்காக வராங்க. இவர் பேசுறதுக்கு டைமே தரமாட்டாரு. அங்க இருக்க பாட்டில வச்சு இவங்க மண்டையை உடைச்சிடுறாரு. இவங்க அப்படிதான் இந்த இடத்துல இறந்து போயிருப்பாங்க. இந்த பழிய ஈரோ மேல போட்டணும் அப்படின்ற மாதிரி தான் இவர் யோசிச்சிருப்பாரு. ஈரோ ஓடிட்டு இருக்கான்ல, ஈரோவை பிடிக்கிறதுக்காக பின்னாடியே வந்திருப்பாரு. ஈரோவோட மண்டையிலேயே அடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருப்பாரு. ஆக்சுவலா சித்ரா மேல நிறைய பிங்கர் பிரிண்ட் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா. இந்த சுதீர் ஏற்கனவே கிரைம் எல்லாம் பண்ணிருப்பான். மேட்ச் பண்ணி பார்க்கும்போது சுதீர் தான் தப்பா நடந்திருக்கான்றது இவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். சுதீர் ஊரை விட்டு தப்பிக்க பார்த்திருப்பான். இவங்க லாக் பண்ணி இந்த இடத்துக்கு இழுத்துட்டு வந்திருக்காங்க. சுதீர் மூலியமா இவர் பண்ண தப்பம் தெரிய வந்துருது. அதாவது அகல்யாவையும் அந்த சந்தோஷையும் கொலை பண்ணிருக்காருல, அதை பத்தி தெரிய வந்துருது. இப்ப ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டு போறாங்க. இப்ப அகல்யாவோட பேய் இருக்கு பாத்தீங்களா, இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கு. மொத்தத்துல ஹீரோ திருட்டு வேலைக்காக மாட்டிக்கிட்டாரு. அதே மாதிரி ஹஸ்பண்ட் கொலை பண்ணதுக்காக மாட்டிக்கிட்டாங்க. அதே மாதிரி அக்கா ஏமாத்தினதுக்காக இறந்து போயிட்டா. இதை தாண்டி சுதீர் கொலை பண்ணதுக்காக மாட்டிருக்காரு. எல்லாருமே தண்டிக்கப்பட்டுட்டாங்கன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிக்கிறாங்க. ஹீரோ கிட்ட மூர்த்தி இருக்காருல, அகல்யா என்னோட ஒய்ஃப்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது எப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சித்ரா பேங்க்குக்கு கிளம்புனாங்கல்ல, சித்ராவை தான் ஒய்ஃப்னு மீன் பண்ணி சொல்லியிருப்பாரு. ஹீரோ தான் அகல்யான்னு தப்பா புரிஞ்சிருப்பாரு. ஸ்டார்டிங்ல இருந்தே ஹீரோவோட கண்ணுக்கு மட்டும் தான் அகல்யா தெரிஞ்சிருப்பாங்க. இவர் அகல்யா கிட்ட பழகுற மாதிரிலாம் பண்ணியிருப்பாரு. இப்போ உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.